ராசாத்தி மகன் பாண்டி செத்து போனான் என்ற அதிர்ச்சி தீப்பிடித்த மாதிரி ஊரெல்லாம் சட்டென்று பரவியது. சாமிநாதன் செவியில் அந்த செய்தி நெருப்பாகவே இறங்கி மனதை சுட்டது. நெஞ்சை கவ்விய துக்கம் தொண்டைக்குள் அடைத்துக் கொண்டு நின்றது. நெசந்தானா என்று நம்ப முடியாமல் மனது திகைத்து கிடந்தது. நேற்று கூட குடுகுடுவென்று ஓடி வந்து விரலை பிடித்துக் கொண்டு மாமா மாமா என்றானே அந்த 7 வயசு சிறுவனை பார்த்து என்னடா என்று கேட்க அன்பு கனிய சிரித்தேனே. தங்கச்சி உனக்கு பகை, தங்கச்சி மகன் உனக்கு உறவா என்று கடை தெருவில் யாரோ கேலி செய்தார்களே. மருமகனை கையில் பிடிச்சுக்கிட்டாத்தானே நாளைக்கு மகளை ஓசியா தள்ளிவிடலாம். சாமிநாதன் காரியக்காரன்தானப்பா. அந்த பெரியவர்களின் கிண்டலான பலத்த சிரிப்புக்கு அர்த்தம் விளங்காமல் மாமா முகத்தை திகைப்பாய் பார்த்தான் பாண்டி. என்னடா வேணும் பாண்டி? துட்டு மாமா, துட்டு. துட்டு எதுக்குடா? வடை வேணுமா? அந்த பிஞ்சு முகத்தில் கும்மாளமிடுகிற களிப்பு, சின்ன உதடுகளில் மின்னுகிற சிரிப்பு. உளுந்த வடையை கையில் வாங்கியவுடன் உலகத்தையே ஜெயித்து விட்ட பெருமை அந்த சிறுவனுக்கு முகமெல்லாம் பூஞ்சிரிப்பாக விரிய கால் முளைத்த பூச்செண்டாக நேற்று ஓடினானே. அந்த பயலா செத்து போனான். இது என்னடா கொடுமை? அந்த பூவை கிள்ளி கொண்டு போக சாவுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? இந்த சாவு வாயிலே மண்ணு விழ. சாமிநாதன் மனசெல்லாம் மழையில் நனைந்த காகிதமாக நைந்து போய் சோகத்தில் பொதும்பி போயிருந்தது. அந்த பிஞ்சு முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்த்துவிட மனசு ஆவேசப்பட்டது, பரபரத்தது, ஓடத் துடித்தது. துண்டை தூக்கி தோளில் போட்டு புறப்பட்டவன் அப்படியே திகைத்து போனான். அதுக்காக அந்த பயலோட வீட்டு வாசப்படி மிதிக்கவா? மனசில் சுரீரிடுகிற உணர்வுகள், வெக்கையடிக்கிற அனலாக நினைவுகள், ரோசமாய் எழுகிற அக்கினி. அப்படியே சோர்வுடன் திண்ணையில் உட்கார்ந்து விட்டான். கட்டுப்படுத்திக் கொண்டான். முறுக்கிக் கொண்ட மனசுக்குள் விரைத்துக் கொண்ட உணர்வுகள். போலீஸ் ஸ்டேஷனில் பயத்தில் வியர்க்கிற மனசோடு நின்ற காட்சிகள். கண்ணில் தட்டுப்பட்ட காக்கி சட்டைகளுக்கெல்லாம் பயந்து குலைந்த அவலம். ஏண்டா டேய், நீ எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறீனா? நாங்க நாற்காலிக்கு அலங்காரமா இருக்கவா இங்கே இருக்கோம் என்று அதட்டலாக நெருங்கிய சப் இன்ஸ்பெக்டர். ஓங்கிய கை மாறாமல் சப்பென்று அரைந்த அடியில் பொறிக்கலங்கி நின்ற பயங்கர கோலம். அந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போனால் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ற அச்சத்தில் ஸ்டேஷனிலேயே தீர்த்து கொள்ள யார் யாரிடமோ கெஞ்ச வேண்டிய அசிங்கம். ஆசை ஆசையாய் வளர்த்த பணம் பெற்ற பசுமாட்டை அடிமாட்டுக்கு விற்றது போல விற்று யார் யாருக்கோ லஞ்சமாய் கொடுத்து சீரழிந்த கொடுமை. இதனால் எல்லாம் அடைந்த கேவலம் இந்த தலைமுறைக்கே தாங்குமே. ஊரெல்லாம் கைகுட்டி சிரிக்கிற சிரிப்பாணியாய் அவமானப்பட்டு தலை குனிய வேண்டியதாக இருந்ததே. இத்தனைக்கும் காரணமான தங்கச்சி புருஷன் கிருஷ்ணன். சே, இம்புட்டு நடந்த பிறகும் அந்த அற்பப்பயல் வீட்டிலே போய் கால் வைக்கவா? சோறு திங்கிற மானஸ்தன் எவனாவது அவன் வீட்டிற்கு போவானா? மனசில் கொந்தளித்து கொதிக்கிற நினைவுகள், உள்காயத்தின் ரணங்களை நினைவுபடுத்துகிற வேதனை. அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டான். உள்ளே சின்ன முகம் காட்டுகிற பாண்டி, பூஞ்சிரிப்போடு எச்சில் வடிக்கிற பாண்டி, கால் முளைத்த பூச்செண்டாக ஓடுகிற பாண்டி. மனசுக்குள் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ அடித்த அடிகள், செத்துப்போன அம்மா ஐயாவையெல்லாம் இழுத்து நாறிப்போன வார்த்தைகளால் திட்டிய வசவுகள். அப்போது 4-5 பேர்கள் திமுதிமுவென்று வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆளாளுக்கு சத்தம் கொடுத்து கொண்டு கண்டன வார்த்தைகளை உதிர்த்து கொண்டு ஆளுக்கொரு இடத்தில் உட்கார ஒரு பெரியவர் மட்டும் நின்று கொண்டே உரிமையோடு கண்டித்தார். என்ன சாமிநாதா, உனக்கு புத்தி இல்லையே? கிளம்பு, முதல்ல அங்கே போவோம். எங்க மாமா? ஊரே திரண்டு உன் தங்கச்சி வீட்டிலே கூடி கிடக்கு. வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கு. கூட பிறந்த அண்ணன் நீ. இப்படி குத்துக்கல்லா இருந்தா எப்படி? அங்கே எனக்கொன்றும் சோழி இல்லையே மாமா. அறிவு கெட்டத்தனமா பேசாதே. உறவு முறைக்குள்ளே சண்டை சத்தம் வரத்தான் செய்யும். அதுக்காக பகையை பத்திரப்படுத்த கூடாதப்பா. நல்லதிலே கூடி போகாட்டாலும் இளவுலே கட்டாயமா கூடி போகணும். இது கூடி போற பகையில்லை மாமா. நான் அனுபவிச்ச அவமானம் எனக்குத்தான் தெரியும். அவுகளுக்கு வந்தால்தான் தெரியும் காய்ச்சலும் தலைவலியும். அதெல்லாம் வாஸ்தவம் தானப்பா. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமில்லை. சாமிநாதா, ஒரே ஒரு நாள் ராத்திரியிலே வாயால வைத்தாலே போய்
செத்து கிடக்கிற அந்த சின்ன பயலுக்கு நீ தாய்மாமன். நீதான் கோடி துணி போட்டு மயானம் வரைக்கும் உன் மருமகனை தூக்கிட்டு வரணும். சம்பிரதாயம் தெரியாத உனக்கு? புறப்படு. தாய்மாமன் இருந்தால்தானே மாமா. செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஏழை சாமிநாதா, நீ மாமா சொல்றதை கேட்க போறியா இல்லையா? மாமா, நீங்க இதை விட்டுட்டு வேற பேச்சை பேசுங்க, கேட்கிறேன். ஒரே பிடிவாதமாய் மறுத்து விட்டான். வாய்க்கு வந்தபடி திட்டி பார்த்தார் பெரியவர். மற்றவர்களும் அற்ப பயலே என்றெல்லாம் திட்டி பார்த்தனர். இவன் அசையவே இல்லை. எப்படி அசைவான்? அசைகிற மாதிரியான வகையா? மானத்தையும் பொருளையும் சேதப்படுத்தி ஊரார் முன்னிலையில் நிர்வாணப்படுத்திய அந்த அவமானத்தீயை அவ்வளவு சுலபமாகவா மறந்துவிட முடியும்? தலைமுறை உள்ளளவுக்கும் மறக்க முடியாத கேவலமாயிற்றே. நெருங்கிய உறவினர் இறந்த இளவுக்கு தங்கச்சி புருஷன் கிருஷ்ணனுக்கு செய்முறை செய்யவில்லை. கைக்கும் மெய்க்கும் காசில்லாத நேரம், கண்ணுமொழி பிதுங்குகிற காலம். அதற்காக செய்ய வேண்டிய செய்முறையை செய்யாமல் இருக்க முடியுமா? எப்படியோ உருட்டி புரட்டி கிடைத்த பணத்தில் வேட்டியும் துண்டும் தான் எடுத்து போட முடிந்தது. சட்டை எடுத்து போடவில்லை என்பதில் கிருஷ்ணாவுக்கு மனச்சடவு கோபம். சபையிலே கரியை பூசிட்டானே, இவனெல்லாம் மச்சானா என்று சாடை மாடையாய் பேசினான். இவனுக்கு ஆத்திரமாய் வந்தாலும் சகித்துக் கொண்டான். பல்லை கடித்துக் கொண்டான். இயலாமையை குத்தி காட்டுகிற அவமானம். உறவில் சின்ன விரிசல். தங்கச்சி கூட பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டாள். கிருஷ்ணன் அதற்கு மேல். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. துட்டு சிக்கல் காரணமாக புஞ்சை பொழியில் நின்ற 4 வேலி மரங்களை விலைபேசி விறகுக்கு விற்றிருந்தான் சாமிநாதன். பெரிய மரங்கள் அந்த வேலி மரங்கள். சாமிநாதன் புஞ்சைக்கும் கிருஷ்ணாவின் புஞ்சைக்கும் நடுவில் ஓடிய ஓடையில் நின்றன. விறகுக்கு வாங்கியவன் என்ன நினைத்தானோ, சாமிநாதனையே மரத்தை வெட்டித் தரும்படி கூறிவிட்டான். வெட்டுக்கூலியாக ரூபாய் 300 கொடுத்து விட்டான். அறிவாள் கோடாரியோடு புஞ்சைக்கு போய் சாமிநாதன் வேலையை தொடங்கினான். துரட்டியால் மேல் முட்களை எல்லாம் இழுத்து ஒதுக்கிவிட்டு கட்டை விறகை வெட்டத் துவங்கிய போது, எந்த பயமகண்டா விறகை வெட்டுறது என்ற குரல் இவனது மனசில் செருப்படியாக விழுந்தது. திரும்பி பார்த்தாள் கிருஷ்ணன். இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு கிருஷ்ணன் அருவாளை ஓங்க சாமிநாதன் கைக்கு கிடைத்த கல்லை கொண்டு மண்டையை உடைத்து விட்டான். கிருஷ்ணனின் வலது நெற்றியில் ரத்தம் சல்லென்று முகம் காட்டி வழிந்தது. அவன் போட்ட அலறலில் காடுகளில் வேலை பார்த்த ஆட்கள் ஓடிவர இருவரையும் பீத்து விலக்கிவிட்டனர். கிருஷ்ணன் ரத்தம் வழிய சைக்கிளை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டான். எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்ற வேலி மரத்தால் வந்த வினை. உணர்ச்சியின் பாதையில் வார்த்தைகளை சிதறி வந்த சண்டை ஒரு பசுமாட்டையே விற்று காக்கி சட்டைகளின் வாயில் போட்டதுடன் முடிந்தது. அதையெல்லாம் இப்போது நினைத்தாலும் கூட மனசின் ஆழத்திலும் கசந்து கிடக்கிறது. அவமானத்தீ எரிகிறது. சே, இதுக்கு பிறகும் அந்த வீட்டு வாசப்படியை நாம் மிதிக்கவா? வெக்கக்கேடு. அப்படிப்பட்ட மானங்கெட்ட சொந்தம் என்னத்துக்கு? வீட்டுக்குள் விருட்டென்று நுழைகிறாள் மனைவி பார்வதி. அலைகுலைய வருகிற அவள் கையில் 2 மீட்டர் கோடி துணி. என்ன பார்வதி இது? நீங்க போங்க, கண்டிப்பா போகணும். அதெல்லாம் நடக்காது. இங்க பாருங்க, பெரிய ஆளுக செஞ்ச அக்கிரமத்துக்கு அந்த சின்ன புள்ளை என்ன செய்யும் சொல்லுங்க? அவங்கதான் உங்களுக்கு பகை. இந்த புள்ளை என்னைக்காச்சும் ஒதுங்கி நின்னதா? மாமா மாமான்னு ஓயாம ஓடி வருமே, அத்தை அத்தைன்னு என்னை வாய் நிறைய கூப்பிடுமே. இனிமே அந்த சத்தத்தை எங்க போய் கேட்க போறேன்? ஐயையோ என்றவள் தாங்க முடியாமல் கதறி எழுது விட்டாள். பேச வாய் வராமல் தலையில் மடேர் மடேர் என்று அடித்துக்கொண்டே அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவள் அழுத அழுகையில் இவனும் கலங்கிவிட்டான். மாமா துட்டு என்று ஓடி வருவானே, தெருவில் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் மடியில் உரிமையோடு ஏறி உட்காருவானே. உங்ககிட்டே துட்டு வாங்கினா ஐயா அடிக்கிறாரு. ஏன் மாமா? உங்க அப்பன் கிட்டே தான் கேட்கணும். எங்க ஐயா ரொம்ப மோசம். என்ன மாமா? மனசில் பூக்களை அள்ளி தூவுகிற அந்த சிரிப்பு, காடை குருவியாய் அவன் ஓடுகிற அந்த ஓட்டம், அந்த சிறுவனின் உதட்டோரங்களில் வெளிகிற எச்சில், அதில் ததும்பி நிற்கிற அன்புணர்ச்சி, சாமிநாதனுக்குள் ஊற்றெடுக்கிற ஒரு பிரவாகம், உள்ளுக்குள் ஏதோ நொறுங்கிச் சரிகிற உணர்வு, கண்களில் உறுத்தி கொண்டு வெளிவர துடிக்கிற கண்ணீர். இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க தங்கச்சியும் வேண்டாம், மச்சினனும் வேண்டாம்.
அவுக பகை பகையாகவே இருக்கட்டும். அந்த புள்ளைக்கு தாய்மாமன் கடமையை மட்டும் செய்துட்டு வந்துடுங்க. அழுகையோடு அவள் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் இருந்தது. அவன் அசைந்தான். தாய்மாமன் கடமையை மட்டும் செய்துட்டு வந்துடணும். கோடி துணியை போட்டுட்டு மயானம் வரைக்கும் அந்த புள்ளையை கையிலே ஏந்தி கொண்டு போய் குழியிலே போட்டுட்டு நேரா வீட்டை பார்த்து வந்துடணும். அந்த சனியன்க முகத்திலே விழிக்கவே கூடாது. பாண்டியை குளிப்பாட்டி முடித்து விட்டார்கள். ஊரே திரண்டு நின்றது. திடீரென்று வந்த சாவை பற்றியும் தாய்மாமன் தீரா பகை பற்றி புலம்பிக் கொண்டு நின்றது. பெரியவர் பெருமூச்சோடு கூறினார், இனிமே அந்த பைய வரமாட்டான். தூக்குறதுக்கு வழியை பாருங்க. எப்பா நாவிதா, சங்கை ஊது. சாமிநாதன் இந்தா வந்துட்டான். எல்லாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க சாமிநாதன் ஒற்றையாளாக வந்து கொண்டிருந்தான். அவன் யாரையும் பார்க்காமல் நேராக கிடத்தப்பட்டிருந்த பாண்டியின் பக்கம் வந்தான். மஞ்சள் தடவி குளிப்பாட்டி கிடந்த அந்த சிறுவன் சடலத்தை பார்த்ததும் அவனுள் உடைப்பிடித்து பாய்ந்த உணர்ச்சிகள், நெஞ்சுக்குள் உடைந்து தொண்டைக்குள் வந்து திரண்டு கொண்ட அந்த துக்க உணர்வுகள். அண்ணாச்சி, என் புள்ளை கிடக்கிற கோலத்தை பார்த்தீங்களா என்ற கதறலுடன் தலைவிரி கோலமாய் இவன் கையை பிடித்துக் கொண்டு அழுகிற தங்கச்சி ராசாத்தி. முகத்தை மூடிக்கொண்டு இறுகி கிடந்த கிருஷ்ணன் இவனை கண்டதும் உடைந்து போய் குலுங்கி குலுங்கி இவன் தோளில் முகம் புதைக்கிறான். அவனது கண்ணீர் தோளில். முழிக்கக்கூடாத முகங்கள், ஒன்று கையில், ஒன்று தோளில். இவனுக்குள் கற்றையாய் ஊற்றெடுத்த மானுட பிரவாகம் நொறுங்கிச் சரிந்து கிடந்த களிசடைகளை எல்லாம் அடித்துக் கொண்டு கரைபுரள ஆறுதல் தேடி அலைமோதுகிற அந்த ஆத்மாக்களை அன்போடும் அழுகையோடும் அணைத்துக் கொண்டான். இவனும் துக்கம் தாழாமல் வெடித்து கதறிவிட்டான். ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காக சொந்தங்களுக்குள் பிரச்சனை வேண்டாம். முடிந்தவரை சந்தோஷமாக வாழ்வோம். சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.